Halfway past this exit, then turn left onto towards Pattaya. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ பட்டாயா பீச் ரோட்டில் தான் இருக்கோம். இந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க இருக்கும், மசாஜ் சென்டர்ஸ் இருக்கும், சாப்பாடு கடை இருக்கும். இந்தியன் சாப்பாடு கடை இருக்குன்னு உள்ளே போயிடாதீங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம தாய்லாந்து பட்டாயா போயிருக்கோம், அதனால் தாய்லாந்து ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். சீப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அந்த ரோட்டு கடை நின்ட்டா மாம்பழம் வாங்கினோம். அது மொத்தம் 50 பாட்டு சொன்னார். ஒய்ஃப் அப்படியே ஷாக் ஆகிட்டா. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. 50 பாட்டு கொடுத்து அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே பின்னாடி பாருங்கள், நம்ம ஊரில் நடமாடும் சாப்பாடு கடை தான் பார்த்துருப்பீங்க. இங்கே நடமாடும் ஆல்கஹால் காக்டாயில் கூட விற்பாங்க. அப்படியே அதை கிராஸ் பண்ணி இருந்தீங்கன்னா துணி கடைங்க இருக்கும். இங்கே ஆப்போசிட்டில் பீச் இருக்கிறதுனால பீச்சில் குளிக்கிற மாதிரி தான் இங்கே மோஸ்ட்லி க்ளோத்ஸ்லாம் விற்பாங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான பேக்கு, செப்பல்ஸு அது எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நடமாடும் சரக்கு கடை வேறு இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா இதான் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட். யூடியூப்பில் பட்டாயா நைட் லைஃப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அது மோஸ்ட்லி இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் வந்திருக்கும். இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளே என்றானோடனே உங்களுக்கு ஒரு தனி வைப்பாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும், இந்த பக்கம் கிளப்பு, இந்த பக்கம் பப்பு, சரக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கஞ்சா லீகல். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பையன் பால் வச்சு ஏதோ கேம் ஆடிக்கிட்டு இருந்தான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது என்னென்னா, அந்த பாலால் அந்த பாயிண்ட் அடித்தோன்னா அந்த 2 கல்லுக்குள்ளே விழுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால் என் ஒய்ஃப் ஒரு 2 பால் ட்ரை பண்ணால், அப்புறம் 2 பாலுமே மிஸ் பண்ணிவிட்டு தான் என்கிட்ட கொடுத்தா. ஒய்ஃப் 2 பால் மிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன், நானும் 1 பால் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 பால் இருந்துச்சு. நம்ம ஊரில் கிரிக்கெட் விளாண்ட அனுபவம் இருந்ததால் நான் அடுத்த 2 பாலும் கரெக்டாக அடித்து அவங்கள கீழே விழ வச்சுட்டேன். கீழே விழுந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் அடிச்சிட்டிங்க, அதனால் டிப்ஸ் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு 50 பாட்டு எடுத்து டிப்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து மூவ் ஆனோம். நீங்கள் யாராவது போனீங்கன்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கும். அப்படியே அதை தாண்டி வந்தோடனே பக்கத்தில் கன் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்படியே அதையும் ட்ரை பண்ணிடலாம். பப்ஜி விளாண்டுருக்கோம், சரி இந்த கன் எடுத்து ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 150 பாட்டுக்கு 50 புல்லட் கொடுத்தாங்க. அதை எடுத்து அந்த பாயிண்டில் கரெக்டாக அடிக்கணும். ஓரளவுக்கு நான் மோஸ்ட்லி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை ட்ரை பண்ண சொன்னேன். அவள் ட்ரை பண்ணால் அவள் பாயிண்ட் விட்டு வெளியே எவ்வளோ கரெக்டாக அடிக்க முடியுமோ அதை அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக அடித்தா. அதை வாங்க நானே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு. அவுட் சைடில் அடிப்பா கரெக்டாக. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் அந்த பேப்பர்லேயே அடித்தாலே அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த புல்லட் காலியாக வரைக்கும் விடலை. நான் கூட பப்ஜியில் இந்த அளவுக்கு விளையாண்டதில்லை, அந்தளவுக்கு ஆர்வமாக விளாண்டா. இப்போ பாருங்கள், கடைசியாக நாங்கள் எங்களோட ஷூட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு காட்டுறோம். அப்படி அதை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் ரோட்டில் இருந்து சிகரெட்டை வச்சு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் வாயிலிருந்து ஒரு சிகரெட்டு 2 சிகரெட்டு அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற ஒரு சட்டையில் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு கையை உள்ளே விட்டு காட்டினா சிகரெட்டை காணும். அவரோட விரல்லேருந்து புகை இழுத்து விட்டான். சடனாக பார்த்தா அவரோட ஷார்ட்ஸுக்குள்ளே கையை விட்டு சிகரெட்டை தூக்கி போட்டான். இந்த சிகரெட்டை தூக்கி போட்ட எல்லாத்தையும் பணம் கேட்டான். அங்கேருந்தவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க பாவம். நாங்கள் மறுபடியும் நடக்க தயாரானோம். அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு டேட்டு கடை இருந்துச்சு. அந்த டேட்டு கடையில் ஒரு டேட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி விசாரித்தோம் ஷோல்டரில் போடுறதுக்கு. ஆனால் 20,000 பாட்டு சொன்னதால் நாங்கள் எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட்டாயா ஸ்ட்ரீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் கிளப் தான் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். லைட்டிங்ஸு, சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்லேயே வச்சுருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3Dயில் ரோபோ ஒன்று வச்சுருந்தாங்க பில்டிங்கில். அது தத்ரூபமாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். ஒரு லேடி கிராஸ் ஆவாங்க பாருங்கள், அந்த லேடி கையில் ஒரு ஷீட் இருக்குது. அது ஒரு 18+ கண்டென்ட் தான். அதை யாராவது பார்க்கணுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் கொஞ்சம் எங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு கடையில் உட்காந்தோம். அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பாஸ் அப்படின்ற கிளப் இருந்துச்சு. இதுவும் ஒரு இந்தியன் கிளப்பு தான். ஸோ இந்த கிளப்பில் பார்த்திங்கன்னா ரெசிடென்ட்ஸ் தான் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான், நீங்கள் உள்ளே போகிறதுக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் உள்ளே போயிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மினி பாட்டில் பியர் 480 பாட்டு. நீங்கள் வெளியில் கடையில் வாங்கினீங்கன்னா 150 பாட்டு. உள்ளே போனதுனால 480 பாட்டாக இருந்துச்சு. சரி வழி இல்லாமல் ஒரே உள்ளே வைப்பு செம்மையாக இருந்துச்சு. அந்த வைப்புனால தான் என்னவோ தெரில, நார்த் இந்தியன்ஸ் பாருங்கள் ஸ்டேஜில் ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் வெளியாகிட்டோம்.
சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபுட் கடையை தேடி அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். பார்த்தா முதலை கறியை அறுத்து வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப்ட்ட சாப்பிட்லாமான்னு கேட்டேன், வேணான்ட்டா. அப்படியே பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவரும் அவளுக்கு சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபுட் ட்ராக்னு இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்க, பழக்கடைங்க, சாப்பாடு கடைங்கள்லாம் இருந்துச்சு. தாய்லாந்தில் வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்க ஃபுட்டு, அவங்க எந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ரவுண்டு வந்தோம். என்னென்ன இருக்குது, என்னென்ன சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். அதில் ஒரு கடையில் சிக்கன் விங்ஸ்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஷெல் இருக்குல்ல, அதை வந்து குக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கடையில் பார்த்திங்கன்னா ப்ரானு, இறால் எல்லாமே சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு கடையில் போயிட்டு சிக்கன் கறி இருக்குது பார்த்திங்களா, அதை அங்கே பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கில் குத்தி வச்சு மசாலாலாம் தடவி அதை ஹீட்டில் வந்து வேக வச்சு கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து மொத்தம் 11 ஸ்டிக்கு கொடுத்தாங்க 150 பாட்டுக்கு. அப்படியே அவங்க அதை ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு மொத்தம் அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெருப்பில் சுட்ட அந்த ஒரு இதுவும் தெரியல. அதுக்கு கொடுத்த ஒரு சம்பல்னு தான் சொல்லுவாங்க, அதாவது சில்லி. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பல இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம், சிங்கப்பூரில் சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல சாப்பிட்டது, தாய்லாந்தில் சாப்பிட்டது வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்களால் மறக்கவே முடியல. மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பும் போதும் நாங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இதை நீங்கள் பட்டாயா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு கூட உங்களுக்கு தோணும். அப்படியே எங்கள் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி வரும்போது பீச் ரோடு பக்கமாக தான் வந்தோம். இப்போ நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் என்ன பார்த்தோமோ அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த கிளப்பில் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் நிற்பாங்க, உள்ள கிளப்பில் டான்ஸ் ஆடுவாங்க. பட் இந்த பீச் ரோட்டில் பார்த்திங்கன்னா அவங்களாம் சொந்தமாகவே வந்து நிற்பாங்க. இப்போ நம்ம ஊரில் சென்னையில் நைட் லைஃப் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸு, மோஸ்ட்லி ஃபாரினர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன், தமிழ்நாடுங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த நைட் லைஃப் மாதிரி போய் பேசுவாங்க, பேசி ஓகேனா கூப்பிட்டு போவாங்க. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயும் சரி, இந்த பீச் ரோட்லேயும் சரி, இந்த கேர்ள்ஸ்லாம் நிற்கிறாங்களா, அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் எடுக்கும்போதும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தோம். பட் இருந்தாலுமே அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாகவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், நமக்கு இது பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம அங்கே டூரிஸ்ட்டாக போயிருக்கோம்.